அவள் சப்போர்ட் இல்லாமல் நான் சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. நான் என்னைக்கோ பைத்தியக்காரன். என்னன்னா, என்னை நம்பி வந்த ஒரு ஜீவன் என் கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்டு என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு என்னைய தேத்தி கொண்டு வந்து எல்லாம் சரியாயிடும் பாசிட்டிவாக பேசி கொண்டு வந்த ஒரு ஜீவன் அவர். அதே மாதிரி என் குழந்தைங்க ரெண்டும். நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஏன் இடத்துக்கு வந்து உட்காந்து நீ ராவா கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா அந்த கமெண்ட்டுக்கான வழி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு அது வந்தாதான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. ஒரு பீரியட்ல இருந்துச்சு, ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கு அப்படி இப்படின்ட்டு டிஜெக்டடா இருந்தேன். ஊக்கி போடு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, வரும். சிகப்பு ரோஜாக்கள் நான் எப்போ வந்து அது கையில எடுத்தாலும் வந்து எனக்கு ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் நான் முடிச்சு ஆக்சுவலா 13 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. அது இன்னைக்கு ஃப்ரெஷ். இப்ப நான் அந்த படம் எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அது என்ன காரணம்னு தெரியல. அது எப்ப நான் வந்து அது சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு நான் அதை டச் பண்ணாலே ஒரு ஜிங்க்ஸ் மாதிரி. அதனால அதை அப்படியே தூக்கி ஓர வச்சுட்டேன். ஓகே, பட் அது உங்களுக்கு அது ரெடியா தான் இருக்கு எப்பவுமே. அது உங்களுடைய கதைன்றதால அது அப்படியே தான் இருக்கு. நான் இப்போ வேணா அதை எடுக்கலாம், அது பண்ணுவேன். ஆனா எனக்கு அதுக்கான காலம் வரணும், அதுக்கான டைம் வரணும்.